நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் புதிய தலைமுறைக்கு பேட்டியளிக்கிறார். பார்க்கலாம். அதுக்கு வந்து கதவை திறந்தவன குரலை பிடிச்சு அடிச்சு கிடிச்சு தூக்கிட்டு போய் அதெல்லாம் ரொம்ப அநாகரியமான செயல். அது 14 ஆண்டுகள் கழித்து திருப்பியும் இந்த வழக்கு தொடர்ச்சியா 2011 14 ஆண்டுகள் அடுத்த வருஷம் எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. குறிப்பா உங்களுடைய 8% மாநில கட்சி அந்தஸ்து பெற்றீங்க. இந்த நிலையில தொடர்ச்சியா இது மாதிரி புகார்கள் எப்படி பாக்குறீங்க? ரசிக்கிறேன். சார், இப்ப நேற்று நீங்க சேலத்துல ஒரு பேட்டி கொடுத்தீங்க. தர்மபுரியில கொடுத்த பேட்டியை குறிப்பா ஒரு கொள்ளக்காடுல இருந்த பொண்ணை கூட்டு வந்து நான் பண்ணிட்டேன்னு சொன்னது ஒரு விமர்சனம் ஆயிருக்கேன் சார். யார் விமர்சிக்கிறா? சமூக தளங்களை விமர்சிக்கிறவன் யார்? எப்பவுமே நான் விமர்சிச்சுட்டு இருக்கேன் தானே. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் வலுக்கட்டாயமா ஒரு பெண்ணை வன்புணர்வு செய்ததுனா விரும்பி வந்து அவள்கிட்ட கேட்க வேண்டியதானே. நீ வலுக்கட்டாயமா வந்து பிள்ளைய பாலியல் தொந்தரவு பண்ணவனை விட்டுற, விரும்பி வந்து பணம் வாங்கிட்டு போனவனை பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க. வெறி வருமா வராதா? உனக்கு என்ன வருது? நான் கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும். ஏதோ குச்சியில் இருந்தவன அப்படியே குண்டு கட்டத்துக்கு கரும்பு காட்டுல கற்பழிச்ச மாதிரி போயிட்டு அலையிற. உங்களுக்கு வேலை இல்லைன்னா எனக்கு வேலை இருக்குல்ல. அப்புறம் உன்னா வந்து அதை பாருங்கள் இப்படி பேசி விட்டா. டேய், இதை விட கேவலமா பேசுறாங்கடா உங்க ஆளுங்க. பொது மேடையில பேசுறாங்க. உன் வலையொலி உனக்கு நீ சார்பா சம்பளம் கொடுத்து வச்சிருக்கல. இந்த பேச்சாளருக்கு பயிற்சி கொடுக்க 4 பேரை ஏற்றி பேச விட்டில இளம் பிள்ளைகளுக்கு. அவன் எல்லாம் வலையொலியில என்ன பேசுறான்னு முதல்ல பாரு. நீ இது பேச கூடாது. அவ்வளவு பெரிய அவ்வளவு கண்ணியவானும் புண்ணியவானுமாடா இருந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. திமுக காரன் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி இந்த குற்றம் இது குற்றம்னு பேசுறதுக்கு தகுதி நேர்மை வச்சிருக்க ஒரு தலைவன் சொல்றேன். காமராஜர் முத்துராமலிங்க தேவருக்கு நடந்து இதே பழி இதே திமுக போட்டது. எங்க தாத்தா காமராஜருக்கு திருமணம் ஆயிருக்கும். ஒருத்தவங்க எங்கிருச்சு காமராஜருக்கு ஒரு மகன் இருக்கான்னு அவர் இதே மாதிரி கேட்டதுக்கு யார் சொன்னா? அங்க ஒருத்தர் பேசியிருக்காரு தெரியாத. அவர் கூட என் மகனா இருக்கலாம்னு போயிட்டாரு. அததானே அவர் பேரை நானும் சொல்லுவேன். இன்னொரு தாத்தா அவரு சன்னியாசி போல வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவரை இவர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் ஆயிருக்குது, அவருக்கு பொண்டாட்டி இருக்குதுன்னு. அவரு ஞானினால மௌனமா போயிட்டாரு. இந்த பைத்தியக்காரங்களுக்கு பதில் சொல்லணும். குடும்ப பெண்களும் இப்ப வந்து குறிப்பா பேட்டி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். நீ என் மனைவிக்கு வந்து அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவளுக்கு ஒரே ஒரு விஷயம், நம்ம பிள்ளைகளை வீட்டுல இருந்த பிள்ளைகளை ஐயா நம்ம தம்பி சுதாவை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டதா அவர் காயம்பட்டா. நம்ம இருக்கும்போதே பண்ணிட்டாங்களா, அவங்க நாகரிகமா நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாமே, இப்படி அடிச்சுட்டாங்களேன்னு காயம்பட்டா. அதனால அந்த ராணுவ அதிகாரி சட்டையை பிடிச்சு அந்த காவல்துறையை பிடிச்சிருந்தவன், அந்த ஆய்வாளர் பிடிச்சிருந்தவன வந்து பார்த்த என் மனைவி பதறிட்டா. ஒருவேளை நம்ம ஆளுங்க எதுவும் தவறு பண்ணிட்டாங்களோன்னு என்ன நடந்ததுன்னு தெரியாம அவ வருத்தம் தெரிவிச்சிட்டா, சாரின்ட்டா. அதுக்கப்புறம் தான் நடந்து உண்மை தெரிஞ்சவொடனே நான் இந்த மாதிரி தெரியாம நம்ம பிள்ளை எதுவும் தப்பு பண்ணிட்டாங்களோன்னு சாரின்னு சொல்லிட்டேன். நீங்க அவ சாரி சொல்லிட்டா கெஞ்சிட்டானோன்னு அவ என்ன சாதாரண ஆள மகளா இல்ல சாதாரண ஆளுடைய பொண்டாட்டியா அவ மன்னிப்பு கேட்கறதுக்கு? அதனால அடுத்த நாள் வெறி ஆயிட்டா. புரியுது இல்ல? தொடர்ச்சியா வீடியோக்களை போட்டே இருக்காங்களே, ஜாலியா இருக்கு.